எனது பெயர் அருள் ராஜேகாந்த். நான் மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஐக்கிய மக்கள் சக்தியின் நகர் உப அமைப்பாளராக கடமையாற்றி வந்தேன். தற்போது எங்கள் கட்சியின் ஒரு சில குறைபாடுகள் ஏற்பட்ட காரணத்தினால் நாம் முற்றுமுழுதாக கட்சியிலிருந்து விலகுவதாக கட்சியின் தலைவருக்கும் கட்சியின் செயலாளருக்கும் எழுத்து மூலமான அறிக்கை சமர்ப்பித்துள்ளோம். இதன் காரணம் என்னவென்றால், கடந்த ஜனாதிபதி தேர்தலில் இருந்து தற்போது வரைக்கும் எமது கட்சிக்காக மிகவும் பாடுபட்டு கட்சியை இந்த நிலைமைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொண்டதில் நாங்கள் பெரும் பங்காற்றியுள்ளோம். அதன் அடிப்படையில் இந்த உள்ளூராட்சி சபையில் நடந்த தேர்தலில் எங்களுக்கு 2 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றது. அந்த 2 ஆசனங்களிலும் 2 நபர்களை தெரிவு செய்து எமது கட்சியிலிருந்து பெயர் பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தெரிவு பிழையான தெரிவு என்ற காரணத்தினால் நான் எமக்கு வாக்களித்த மக்களுக்கு சரியான ஒரு பாதையை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தினால் நான் கட்சியிலிருந்து விலகுவதாக முடிவெடுத்தேன். அதன் காரணம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு கிடைத்த போனஸ் ஆசனங்கள் 2லும் மட்டக்களப்பை சார்ந்த ஒரு நபரும் மஞ்சந்தொடியை சார்ந்த ஒரு இஸ்லாமிய பெண்மணியும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். உண்மையாகவே நாங்கள் கட்சி சார்ந்து பாடுபட்டு இன்றைக்கு இந்த நிலைக்கு ஐக்கிய மக்கள் சக்தி மட்டக்களப்பில் ஒரு பெயர் பெற்ற கட்சியாக கொண்டு வருவதற்கு மிகவும் பாடுபட்ட நாங்கள் இந்த தெரிவில் என்ன இடம்பெற்றது என்றால், நாங்கள் எங்களது கட்சி தலைமையத்து கூறியிருந்தோம், இந்த 2 ஆசனங்களையும் எமது கட்சியின் எதிர்கால நடவடிக்கை வளர்ச்சிக்காக சுழற்சி முறையிலான அங்கத்துவத்தை வழங்கும்படி கூறியிருந்தோம். ஆனால் எமது கட்சி தலைமை பீடம் எடுத்த முடிவு 2 நபரை மாத்திரம் 98% தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்று ஒரு தமிழரையும் ஒரு இஸ்லாமிய பெண்மணியையும் இதற்குள் அனுப்பியது. நாங்கள் இஸ்லாமிய பெண்மணியை அனுப்பியது மதவாதம் பேசவில்லை, இனவாதம் பேசவில்லை. நாங்கள் கூறினோம் 98% வாக்குகள் தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்று இந்த 2 ஆசனங்களுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆகையினால் இதை ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒருத்தர் அடிப்படையில் 2 ஆசனங்களை 8 பேருக்கு வழங்கும்படி அப்படி வழங்கினால் எமது கட்சியின் எதிர்காலத்துக்கு எமது அங்கத்தவர்களின் அடிப்படையில் இந்த கட்சியை இன்னும் முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும். ஆனால் தற்போது எமது கட்சி தலைமைப்பிடம் எடுத்த முடிவினால் இவர்கள் 2 பேரையும் வைத்து இந்த கட்சியை எங்கள் எதிர்காலத்தில் நடத்தி செல்ல முடியும். ஆகையால் அது பெரிய பாரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால், எங்களது கருத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலும் எமக்கு வாக்களித்த 98% தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்று நாங்கள் வேறொருத்தரை இஸ்லாமிய பெண்மணி அனுப்பியது போல் எமது மக்கள் எம்மை தூற்றுகின்றனர். ஆகவே நாங்கள் இதை மக்களுக்கு பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும். நாங்கள் மதவாதம் பேசவில்லை. அந்த இஸ்லாமிய பெண்மணிக்கு 1 வருட காலமும் ஏனைய 3 வருடங்களில் ஏனைய எமது கட்சி மகளிரணி செயலாளர் இருக்கின்றார், அவரை போன்று ஏனைய கட்சியில் செயல்படுபவர்களுக்கு 1 வருடமும் வழங்கும்படிதான் எமது கட்சி தலைமையத்துக்கு அறிவித்து இருந்தும் அவர்கள் இதில் எந்தவிதமான முன்னேற்றகரமான நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால், நான் ஒரு கட்சியின் தலைமை பதவியில் இருக்கின்ற காரணத்தினால் நான் இந்த கட்சியை விட்டு எமது கதையை ஏற்றுக்கொள்ள நான் பூரணமாக ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலக்கிக் கொள்வதற்கு முடிவெடுத்து எமது கட்சி தலைமையத்துக்கு எமது ராஜினாமா கடிதத்தை அனுப்பியுள்ளேன். இது சம்பந்தமாக என்னையை பொறுத்தவரையில் இது சம்பந்தமாக இந்த கட்சியின் தலைமை பீடம் எடுத்த முடிவுதான் இந்த அனைத்து தென்னிலங்கை பூராகவே நமது அமைப்பாளர் விலத்திக் கொண்டிருக்கின்றதுக்கு முக்கிய காரணம் இந்த கட்சி தன்னிச்சை அடுத்த தலைமைத்துவம் தன்னிச்சை அடுத்த முடிவுதான் அதுக்குரியதாகும்.